நோட் புக்ஸ் இல்லாம நம்பர்ஸோட பேசின ஒரு பையன். மார்க்ஸ் இல்லைனாலும் மைண்ட் இருந்தா போதும். ஸ்கூல்லயே ஃபெயில் ஆன ஒரு பையன் வேர்ல்டோட கிரேட்டஸ்ட் மேத்தமெட்டிஷியன் ஆயிட்டாரு. மார்க்ஸ் மட்டும் நம்ம ஃபியூச்சரை டிசைட் பண்றது இல்ல, மைண்டும் பேஷனும் தான் அதை டிசைட் பண்ணுது. எஸ், இவரு அதை ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாரு. நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியுதா? எஸ், அவருதான் நம்மளோட ஸ்ரீனிவாச ராமானுஜன். அவர்கிட்ட ப்ராப்பரான புக்ஸ் கிடையாது, டீச்சர்ஸ் இல்ல, இருந்தாலும் மேக்ஸ்ல இப்ப உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுட்டாரு. ராமானுஜன் தமிழ்நாட்டுல ஒரு சின்ன டவுன்ல பிறந்தாரு. இவர் ஸ்கூல்ல மேக்ஸ்ல எல்லாம் நல்லா தான் பண்ணுவாரு, ஆனா மத்த சப்ஜெக்ட்ல எல்லாம் ஃபெயிலு. டீச்சர்ஸ் இவரை மார்க்க பார்த்து இவனெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ராமானுஜன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணாரு, மேக்ஸ லவ் பண்ணாரு. ஒரு நாள் ராமானுஜன் போல்டா ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. இந்த ஃபார்முலாஸ்லாம் கரெக்ட்னு எப்படி நான் வேர்ல்டுக்கு ப்ரூவ் பண்ணேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் இங்கிலாந்துல இருக்கிற ஒரு ஃபேமஸான மேத்தமெட்டிஷியன் ஹார்டிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. இந்த லெட்டர் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு லெட்டர். அந்த லெட்டர்ல செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் இல்ல, சர்டிபிகேட் இல்ல, எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் இல்ல. அந்த பேஜ் ஃபுல்லா பியூரான மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலாஸா இருக்கு. ஹார்டி அந்த லெட்டரை ஓபன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு சிரிச்சிட்டாரு, இது ஜோக்கா இருக்குமோ அப்படின்னு அவர் நினைச்சிட்டாரு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபார்முலாஸ பார்த்த உடனே அவரோட ஃபேஸ் சீரியஸ் ஆயிடுச்சு. அப்ப ஹார்டி என்ன சொல்றாருன்னா, எய்தர் இந்த பையன் ரொம்ப ஜீனியஸா இருக்கணும், இல்லனா ஒரு பெரிய ஃப்ராடா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் யோசிக்கிறாரு, ஃப்ராடுனா இவ்வளவு டீப்பா மேத்தமெட்டிக்ஸ் எழுத முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்போ இந்தியால ஒரு பெரிய ஒரு ரேரான ஒரு ஜீனியஸ் இருக்கான். உடனே ஹார்டி ராமானுஜனுக்கு ரிப்ளை அனுப்புறாரு, கம் டு கேம்பிரிட்ஜ், தி வேர்ல்ட் நீட்ஸ் யுவர் டேலண்ட் அப்படின்னு. அந்த ஒரு லெட்டர் ராமானுஜனோட லைஃபையே மாத்திடுச்சு. இந்தியால ஒரு அன்னோன் ஸ்டூடெண்டா இருந்தவன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில வேர்ல்டு ஃபேமஸ் மேத்தமெட்டிஷியனா ஆயிட்டாரு. இந்த இன்சிடென்ட் மூலமா ராமானுஜன் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயம் என்னன்னா, ஒருத்தரோட மார்க்ஸ் மட்டும் அவரோட ஃபியூச்சரை டிசைட் பண்றது இல்ல, பேஷன், கியூரியாசிட்டி அண்ட் கான்பிடென்ட் தான் அவங்களோட ஃபியூச்சரை டிசைட் பண்ணுது. மார்க்ஸை வச்சு மட்டும் ஒருத்தவங்களோட இன்டெலிஜென்ஸை நம்ம டிசைட் பண்ண கூடாது. இதை நமக்கு சொல்லி கொடுத்த ஸ்ரீனிவாச ராமானுஜனுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். உங்களோட நம்பர்ஸ், உங்களோட கனவு இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கைய மாத்தட்டும். தேங்க்யூ.